ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் உபாகமம் 1 31 வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதைப் போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு தகப்பனை போல நாம் ஒவ்வொருவரையும் சுமந்து கொண்டே அவர் ஒவ்வொரு நாளை நாம் கடந்து போக நமக்கு உதவி செய்கிறார். நினைத்து பாருங்கள், நம்மை ஒருத்தர் சுமக்கும் பொழுது நமக்கு மிக எளிமையாகி விடுகிறது. நம்முடைய பாரங்கள் கூட நம்ம மேலே இல்லாமல் முழுமையும் நம்மை சுமக்கிறவரிடத்திலே போய்விடுகிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் வழியாய் நாம் தெளிவு பெற வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்து ஒரு தகப்பனைப் போல நான் உங்களை எல்லா விதமான நிலைமையிலும் நானே உங்களை சுமந்து கொண்டு அவைகளை தாண்டி வரும்படி செய்கிறேன் என்று சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். இந்த சுமக்கிறேன் என்கிற எபிரேய பதம் நாசா என்ற வார்த்தைக்கு லிஃப்ட் ஆர் எ பேரர் இன் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இக்கட்டான மிகவும் கடினமான காலங்களிலே அவ்விதமாய் உதவி செய்கிறதை இது பொருள்படுத்துகிறதாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராய், அதுவும் ஒரு தகப்பனை போல தான் பிள்ளையை எப்படி சுமப்பாரோ அதை போலவே நம் ஒவ்வொருவரையும் அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த மகா பெரிய அன்புக்காய் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட நீங்கள் உங்கள் மனதில் பாரங்களோடு இருக்கிறீங்களா? உங்கள் மனசில் நெருக்கடியான எண்ணங்கள், நான் என்ன செய்வதனே தெரியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, மிக பாரத்தோடு நான் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஒரு தகப்பன் உங்களுடைய பாரங்களை சுமர்ந்து தீர்க்கிற ஒரு தகப்பன் உண்டு. அந்த பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை மிக சுலபமாய் அந்த பாரத்தையும் அந்த நிகழ்வுகளையும் அந்த நாளையும் அந்த நேரத்தையும் நீங்கள் எளிதாய் கடந்து ஜெயம் பெறுவீர்கள். காரணம், இயேசு சொன்னார், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. அந்த அன்புக்குள்ளே உங்களை இணைத்து கொள்ளுங்கள், அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம் 46:3-4 யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் கடைசி வரைக்கும் உங்களை சுமந்து கொள்ளுவார், தாங்குவார், ஏந்துவார். எல்லா ஆபத்திற்கும் அவர் தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு தகப்பனை போல அந்த தகப்பனுடைய அன்பை தேவன் இந்த நாளிலே உணர செய்வாராக. அந்த தகப்பன் உங்களை சுமக்கட்டும். நீங்கள் உங்கள் பாரத்தையும் உங்களுடைய நிலைமையை நீங்கள் சுமக்காதீங்க, அப்பாவிடத்தில் கொடுத்துடுங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். நாம் ஜெபிக்கலாம். ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து கொண்டு தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய மனதிலும் எண்ணத்திலும் அவருடைய தேவைகள் நிலைமைகள் மத்தியிலே பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் ஏந்தி சுமந்து தப்புவிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவர்கள் காணட்டும். இந்த வார்த்தையிலிருந்து உண்டாகிற ஜீவனையும் வல்லமையும் அவர்கள் பெற்றுக்கொள்வாராக. தகப்பனின் அன்பை அவர்கள் உணர்ந்திட செய்யும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.